ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலங்க. பாண்டிச்சேரியில் வேல்ராம்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல கார்கில் நகர் அப்படின்ற ஒரு நகரில் தான் நான் இருக்கேன். இங்கே இன்றைக்கி வந்துட்டு அனிதா ராஜு அப்படின்றவங்கள தான் பார்க்க போகிறோம். யங் கப்புள்ஸ் வேறு, வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் அனிதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? யங் மேரீடு இல்லையா? ஆமாம் ஆமாம். சூப்பர். திருமண வாழ்த்துக்கள். நாங்கள் காலதாமதமாக வந்தாலும் புது யுகம் சார்பாக எங்கள் நேயர்கள் சார்பாகவும் நல்லா வாழணும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்துட்டு உதாரணமான கப்பலாக இருக்கணும். சூப்பர். என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அனிதா நீங்கள்? பேசிக்கலாக நான்வெஜ் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுவேன். சூப்பர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அனிதா நீங்கள்? இன்னைக்கு வந்து குபானிகா மீட்டான்னு ஒரு டிஷ்ஷு. அது என்ன டிஷ்ஷு? குபானிகா மீட்டா. ஓகே. ஹைதராபாத்தில். ஓகே, டெசர்ட். சரி, கிச்சன் போகலாம். அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஹைதராபாதி குசைன் டெசர்ட் பண்ணுறாங்க. வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம். அனிதா, இப்போ வந்து நீங்கள் குர்பானிகா மித்தாய் பண்ணுற அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த குர்பானிகா மீத்தாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல சொல்லிவிடுங்க. ஏன் இந்த டிஷ்ஷு நீங்கள் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணீங்க? நீங்கள் அங்கே அரப் கண்ட்ரியில் நிறைய சாப்பிட்டீங்களா? அப்படி இல்லை, எடுத்த உடனே ஏதோ ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம், ஸ்வீட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகி சமைக்கிற மாதிரி. ஓகே, குட். சரி, இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இதுக்கு? ஆப்ரிகாட் இருக்குது. ஆப்ரிகாட் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஓகே. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே சோக் பண்ணி வச்சிடணும். ட்ரைட் ஆப்ரிகாட் ஓவர் நைட் 4 to 5 hours ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் சுகர். ஓகே. அப்புறம் இந்த ஆப்ரிகாட்டை ஊற வச்சு அந்த வாட்டர், அது வந்து கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட வாட்டர். அதுக்கப்புறம் இந்த ஆப்ரிகாட்க்கு உள்ளே இருக்கிற சீடை வந்து பிரேக் பண்ணால் நம்மளோட பாதாம் பருப்பு ஆல்மண்ட் மாதிரியே வரும். ஸோ அது கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் அண்ட் லெமன் ஜூஸ், கீ. சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கீயை போட்டிருக்காங்க. குட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட நான் கற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க வேறு. ஆப்ரிகாட் ஊற வச்ச சூப் பண்ண வாட்டர். ஓகே. அதுக்கப்புறம் ஹீட் ஆன உடனே இந்த ஆப்ரிகாட்டை அதில் போட்டு ஒரு 20 to 25 போட்டுருங்க. ஹீட் ஏறிச்சுன்னா டப்புன்னு தண்ணி தெளிக்கும். ஓகே, குட். எப்படி திடீர்னு நீங்கள் வந்துட்டு படிச்சது இங்கே, சர்வீஸ் மட்டும் அங்கே போய் 2 years இங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. பட் என்னோட ஃபாதரோட ஆம்பிஷன் நான் எங்கேயாச்சும் அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஸோ அப்பா ஆம்பிஷன்னா கண்டிப்பாக போகலாம். பட் நம்ம இதில் எதுவுமே, நம்ம கண்ட்ரியில் இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஃபாரினர்ஸ் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஏன் அவங்கக்கிட்ட இல்லாததா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எஜுகேஷனுக்கு இங்கே வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு வர்றாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, எஜுகேஷனுக்கு வர்றாங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வர்றாங்க, சுற்றி பார்க்குறதுக்கு வர்றாங்க. நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குன்ட்டு அவங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம மக்கள் அங்கே படம் எடுத்து போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன ஹெட் நர்ஸுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது அனிதா. இப்போ கூட சமீபத்தில் நர்ஸெல்லாம் கொண்டு போய் பிடிச்சி போய் அரபு கண்ட்ரியில் வச்சுக்கிட்டு ஈராக்கில் டார்ச்சர்லாம் பண்ணி பார்த்தீங்களா? உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, ஆம்பிஷன்ட்டு போகிறீங்க. அப்பாவுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சதுக்கப்புறம் வர சொல்லியிருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சூப்பர். இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20 to 25 minutes நல்லா குக் ஆகும் இல்லையா? ஆமாம். க்ளோஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது வேகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes டெஃபினட்டாக ஆகும். இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த டெசர்ட் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் மெத்தடை நான் கண்டிப்பாக இவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடியாக இருக்குமா? கண்டிப்பாக ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண? இதை வந்து மேஷ் பண்ணணும். ஓகே, இது கூட பண்ணலாம்ல? நல்லா குக் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கலக்கினா கலக்கிடும் இல்லையா? ஆமாம் ஆமாம். சுகர் போதுமா? போதும். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே.
ஆக்சுவலாக இது வந்துட்டு ரம்ஜான் மாதம் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரம்ஜான் அன்னைக்கு கூட இது ஒரு ஸ்பெஷல் டெசர்ட்டாக நீங்கள் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டெசர்ட்டும் கூட இது. ஹைதராபாதி குசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னு நடக்கும்போது இந்த ஒரு டெசர்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த டெசர்ட் வந்துட்டு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு டெசர்ட்டு, ட்ரெடிஷ்னலான ஒரு டெசர்ட்டும் கூட. அது மட்டும் இல்லை, குட் சோர்சஸ் ஆஃப் ஃபைபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் கண்டென்ட்டு அதிக அளவு இந்த ஆப்ரிகாட்டில் வந்துட்டு நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக, இன்னும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இந்த ஆப்ரிகாட்டில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரிச்சான ஃபுட்டு இது ஆக்சுவலாக. சக்கரை போட்டிங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன். ஓகே, சிம்பிள் டெசர்ட்டு, ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணி இமீடியட்டாக பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். இது வந்துட்டு கோல்டு டெசர்ட் தான் ஆக்சுவலாக. இது கூட வந்துட்டு எல்லாம் நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுப்பீங்களா இது கூட? ஆமாம், ஐஸ்கிரீம் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பேன். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு 2 ஸ்கூப் பட்டர்ஸ்காட்சோ இல்லை வெண்ணிலா ஃப்ளேவரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆக்சுவலி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க, அது மாதிரி இது ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப பாப்புலரான டெசர்ட் டிஷ்ஷு, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ண சான்ஸ் கிடைக்கல, பட் இன்றைக்கி கிடச்சிருச்சு. குட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் அந்த ஆப்ரிகாட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரிகாட்டை வந்துட்டு நீங்கள் சோக் பண்ணும்போது டீஸ்கின் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து சீடு இருக்கும். எப்படி பேரிச்சம்பழத்தில் உள்ள விதை இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆப்ரிகாட்டில் இந்த சீடு வந்துட்டு இருக்கும். சோக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சீடை வெளியே எடுத்துகிட்டு இதை தட்டி உடைச்சிங்க அப்படின்னா இந்த பருப்பு வரும், பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த ஆல்மண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்துட்டு இந்த இதில் இயல்பாகவே அதிக அளவு வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். குட். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, அரல்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயும் சர்வ் பண்ணலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். மீட்டுக்கு அடுப்புக்கு வேலை இல்லை இல்லையா, இங்கே வச்சு போட்டுக்கலாமா? இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பல்ப்பு மாதிரி குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அது ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும்போது சூப்பரான இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டு கூல் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் கேஷ்யூ நட். ஓகே, கார்னிஷிங்க்கு ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாங்களா? ஆமாம், கிரேட் பண்ணி போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம். ஓகே, அனிதா வந்துட்டு ஒரு அருமையாக ஒரு குபானிகா மீத்தா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துருவோம். ஐஸ்கிரீம் அப்புறமா சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் அனிதா, ரொம்பவே நல்லா பண்ணீங்க. முதல் முயற்சி நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க. குபானிகா மீட்டா தேவையான பொருட்கள்: ஆப்ரிகாட், சர்க்கரை, ஆப்ரிகாட் ஊற வைத்த தண்ணீர், ஆப்ரிகாட் பழம், முந்திரி, எலுமிச்சை, நெய், ஐஸ்கிரீம். செய்முறை: முதலில் வாணலியில் சிறிதளவு நெய் ஊற்றி காய்ந்ததும் ஆப்ரிகாட் ஊற வைத்த தண்ணீரை சேர்த்து அதில் ஆப்ரிகாட்டையும் சேர்த்து மூடி போட்டு வேகவிடவும். ஆப்ரிகாட் வெந்த பிறகு அதனை நன்கு மசித்து அதோடு சர்க்கரை, எலுமிச்சை சாறு சேர்த்து கிளறிவிடவும். இறுதியாக முந்திரி, ஆப்ரிகாட் பழம், ஐஸ்கிரீம் சேர்த்து பரிமாறவும். இப்பொழுது குபானிகா மீட்டா தயார். Kitchen